ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம கோட் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மற்றும் அவங்க ஸ்குவாட் வந்து ரா ஏஜென்ட்டுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கென்யா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தா அந்த ஒரு ட்ரெயினில் யுரேனியம் வந்து கடத்திட்டு போகிறாங்க. அதை வந்து பார்த்தா மீட்டு அதில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தா அழிக்கிறாங்க. இதனால் ஹீரோ மற்றும் அவங்க ஸ்குவாடுக்கு என்னமான ப்ராப்ளம் வருது, ஃப்யூச்சரில் என்னமான ப்ராப்ளம் வருது, இதை தான் வந்து மொத்த கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம்னே வந்து சொல்லலாம். இப்போது இதோட நெகட்டிவ் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 மணி நேரத்துக்கு இந்த படம் வந்து கொண்டு போயிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் லேகாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம். நிறைய பேர் அதான் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ லேக் ஸ்லோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா 1 மணி நேரம் வந்து அந்த கதைக்களம், ஸோ அந்த கதை எப்படி உருவாகுது, அதுக்கான கேரக்டர் என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதன் காரணமாக தான் அந்த 1 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போகும். அதுக்குன்னு ரொம்ப போராலாம் மொக்கையெல்லாம் வந்து போயிடாது. மீடியமாக கண்டிப்பாக ஒரு எங்கேஜான ஃபில்மே வந்து சொல்லலாம். அந்த ஸ்டார்டிங் 1 மணி நேரம் ஃபுல்லாகவே அந்த கேரக்டர் எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு சில காமெடி சீன்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் லேக் ஆகும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தா கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கும். ஏன்னா கதைக்களத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த 1 மணி நேரம் வந்து பார்த்தா வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா படம் வந்து ரொம்ப பீக்கில் வந்து போயிருக்கும். ஸோ இதோடைய நெகட்டிவ் என்னென்னா அந்த 1 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் லேகாக ஸ்லோவாக போகும். மற்றபடி கண்டிப்பாக மற்ற எல்லாமே பாசிட்டிவாக வந்து சொல்லலாம். ஸோ பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை பற்றி பார்த்துலாம். ஸோ விஜய் சார் பற்றி சொல்ல வேண்டாம், பக்காவாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மொத்தமாக வந்து டபுள் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று அப்பா கேரக்டர், இன்னொன்று வந்து பார்த்தா சன் கேரக்டர். அப்பா கேரக்டரை விட அவங்களுடைய பையன் கேரக்டர் ரொம்ப வந்து பார்த்தா பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, அட்டகாசமாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட இருக்க கோஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலான ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. எல்லாருக்குமே அவங்களுக்கு தகுதியான கேரக்டர்ஸை வந்து கொஞ்சமாக கொண்டு போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிஜிஎம் பார்க்கலாம். ஸோ பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து பார்த்தா பிஜிஎம் வந்து போட்டிருக்காரு தேவையான இடத்துல. பட் இன்னமும் வந்து பார்த்தா எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஆல்பம் சாங் வந்ததுக்கப்புறம் யாருக்கையுமே வந்து அவ்வளோ பாட்டு பிடிக்காமல் இருந்துச்சு. பட் தேட்டரில் போயிட்டு அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் வேல்யூ தான். திரும்ப நீங்கள் அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் திரும்ப கேட்பீங்க. ஏன்னா தேட்ரிக்கல் வியூவில் அந்த வீடியோ சாங் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மற்ற சாங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தா விசில் போடு எல்லாமே வந்து பார்த்தா நல்லாவே இருந்துச்சு. கொண்டாடும் அளவுக்கு வந்து பார்த்தா சூப்பராக தான் சாங் வந்து போயிடுச்சு. ஸோ பிஜிஎம் சாங்கு எந்த குறையுமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த இன்டர்வெல்லேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவரை நீங்கள் வந்து விட்டுட்டு அடுத்த 2 மணி நேரம் வந்து பார்த்தா படம் ஃபுல்லாக பீக் ஹவர்ஸில் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தா ஏறிட்டே தான் போகும். அடுத்த 10-15 நிமிஷத்துக்கு வந்து மேலே ஏறுமே தவிர உங்களுக்கு வந்து குறையாது. அந்தளவுக்கு ஒரு ஹையில் தான் கொண்டு போயிருப்பாங்க படத்தை. ஸோ ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுவும் ரொம்பலாம் போர் கிடையாதுங்க, கண்டிப்பாக வந்து வாட்சபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் கிளைமேக்ஸ் கடைசி 30 நிமிஷம் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு தேட்டரில் போயிட்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, மெசேஜ்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கூட கடைசி 30 நிமிஷம் உங்களால் வந்து உங்கள் கண்ணை வேறு எங்கேயுமே வந்து கொண்டு போக முடியாது. முழுக்க படத்தில் தான் கான்சன்ட்ரேட் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கடைசி 30 நிமிஷத்தை தரமாக வந்து கொண்டு போயிருக்காங்க. எந்த மாற்றமும் வந்து கிடையாது. இந்த படத்தில் நிறையா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, நிறையா டேர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கேமியோஸ்லாம் கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ முக்கியமாக கிளைமேக்ஸ் கடைசி 30 நிமிஷம் வந்து பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா ரசிகருக்குமே கண்டிப்பாக அந்த கடைசி 30 நிமிஷம் ரொம்பவே வந்து பிடிக்கும். எனக்கும் பிடிச்சது அதுதான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு இருக்காங்க. நிறையா கேரக்டர் சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் டிஏஜிங் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தா பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முழுக்க ஒரு பக்காவான கமர்ஷியல் மூவினே வந்து சொல்லலாம். ஸோ எந்தையுமே வந்து பார்த்தா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நல்லாவே இல்லை, ரொம்ப மொக்கையா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா ஹேட்டர்ஸ் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூட்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். நிறைய பேர் ஃபேக்காக வந்து பார்த்தா ரிவ்யூ பண்ணி நல்லா மென்ஷன் பண்ணுறாங்க. பட் 100% கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே வந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் மூவி, எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். யாரும் பிரச்சனை கேட்காதீங்க, கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.